சதவீதம் பார்த்தாச்சா? 50% அப்படின்னா என்னது? 100 சமபங்கா போட்டு அதில் 50 எடுக்கிறது. சரியா? அதேமாதிரி பின்னத்தை மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணலாமா? இது எதால் டிவைட் பண்ணலாம்? 50 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். பின்னம் தான் விகிதம். பின்னம் தான் விகிதம். அங்கே பார்த்தோமா கிளாஸில்? அதில் பார்த்துருக்கோம் பேசிக் மேக்ஸில். அதை எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? புரிஞ்சுதா? தசம எண்ணில் எழுதுனா என்ன பண்ணணும்? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அவுட், புள்ளி இங்கே இருக்குது, அடுத்த சைபர் அவுட்டானா இங்கே போயிடும் 0.5. இப்போ 0.5னா எத்தனை சதவீதம்? 50%. புரியுதா? 1 அப்படின்னா எத்தனை சதவீதம்? 100%. அதில் பாதி எவ்வளவு? 50%. அப்போ 1ல் பாதி எவ்வளவு? 0.5. அவ்வளோதான். நம்பரு வேறு வேறு, பட் வேல்யூ எல்லாம் ஒன்று. நம்பரை புரிஞ்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 100%. 75% என்ன அர்த்தம்? 100 சமபங்கா போட்டு அவ்வளோதான். இதாக அர்த்தம். இதை விகிதமாக எழுதுனா இப்படி எழுதலாம். அதுமாதிரி ஒவ்வொன்றும். ஓகேவா? எந்த நம்பராக இருந்தாலும் அதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1/4 எத்தனை சதவீதம்? 25%. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? 1/4 எத்தனை சதவீதம்? 75%. 1/4 × 100 அடிச்சிங்கன்னா 25% போடணும். சதவீதத்தை என்ன மாற்றணும் அப்படின்னா, பெருக்குனாக்கா சதவீதம் கிடைக்குது. பெருக்குள்ளோட தலைகள் என்ன? வகுத்தல். அப்போ என்ன பண்ணணும்? வகுத்தா அந்த எண் கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 300ல் 24%. அப்போ 300 × 24/100 ஃபார்முலா படி. நமக்கு ஃபார்முலா வேண்டாம். ஓகேவா? ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%, 30. இன்னொரு 10%, 30. அடுத்து 4%, 4%. 2 டிஜிட் தள்ளி புள்ளி எழுங்க, 1%. 4 3 12. அப்போ எவ்வளவு? 72. இது மனசே போட்டுரும் டக்குன்னு. ஃபார்முலா அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுகிறோம். அதெல்லாம் தேவையில்லை, மனசே போட்டுரும். பார்த்தோன்னே போட்டுரும். சரியா? 80ல் 20% எவ்வளவு? 80ல் 20% எவ்வளவு? 16. 80ல் 20 எத்தனை சதவீதம்? 16%. ஒரு டிஜிட் 20ஆ? சாரி, 80ல் 20. 20%. 20 எத்தனை சதவீதம்? 80ல் எத்தனை? 4ல் ஒரு பங்கு. ஆமாவா? இதில் 4 20 இருக்குது, இது ஒரு 20 இருக்குது. 4ல் ஒரு பங்குனா எவ்வளோன்னு பார்த்தோம்? 25%. கால். அதாவது 100 4ல் ஒரு பங்கு. 100ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 25%. அவ்வளோதான். சதவீதமாக மாற்றுக. எத்தனை சதவீதம் வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். 7/5. 100% கீழே வருமா? அதுக்கு மேலே வருமா? ஏன்? அதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு முழு கேக்கு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. 5 பீஸை தூக்குனா முடிஞ்சு போச்சு. அப்புறம் 2/5. அப்போது 100%. ஒரு கேக்கு 100%. ஒரு கேக்கு மிச்சம் 5ல் 2 பங்கு. 100 5ல் 2 பங்கு. 100 5 பங்காக போடுங்க. எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 20. அப்போ 2 பங்கு எவ்வளவு? 40. அப்போ எவ்வளவு? 140%. அவ்வளோதான். அவ்வளோதான். சதவீதம்னா அவ்வளோதான். நேற்று வரல நீங்களாம், வந்தால் தான் புரியுதெல்லாம். அடுத்தது சதவீதமாக மாற்று. 0.05. 100ஆல் பெருக்கணுமா? அப்போ எவ்வளவு? 5%. ஓகே. 0.05 × 100. ஒரு சைபருக்கு புள்ளி இங்கே வந்துடும், அடுத்த சைபருக்கு புள்ளி இங்கே வந்துடும். அப்போ எத்தனை சதவீதம்? 5%. 40%. தசம என்ன மாற்று? 0.4 பார்த்தோன்னா சொல்லலாம்.
ஒரு பாட்டிலில் 15% பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 30. எத்தனை சதவீதம்? 30. 15%. அப்போ 1% கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எதால் டிவைட் பண்ணணும்? 15ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 15ஆல் டிவைட் பண்ணுறீங்க? அதில் 15 பங்கு தான் இருக்குது. அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். 100 பங்குனா 100ஆல் டிவைட் பண்ணு. 80 பங்குனா 80ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். 120 பங்கு. அப்போ எத்தனை ஆள் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும்? 120ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அது புரிஞ்சுன்னா மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. இப்போ முடித்தா எவ்வளவு? 2ஆ? 2. அப்போ 1% எவ்வளவு? 2. அப்போ 100% எவ்வளவு? 200. அவ்வளோதான். பார்த்தோன்னே வரும். டக்கு டக்கு டக்குன்னு வரும். மூளை அது கரெக்டாக மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா அது போட்டுக்கும். ஃபார்முலாவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா? ஃபார்முலாங்கிறது என்னது? மேப்பு. இங்கே பாருங்கள், அதுக்கு எவ்வளோ பெரிய கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். புரியாதவன் செய்கிற வேலை இதெல்லாம். ஓகேவா? ஒரு தேர்தல் 2 நபர்கள் போட்டிட்டேன்னு சால்வ் பண்ணிட்டு வந்தீங்களா? திறன் இல்லையா? அப்புறம் என்ன இந்த கிளாஸை வேஸ்ட்டு. 2 நபர்கள் போட்டிடுறாங்க. 41% வாக்குகள் பெற்று 54,900 அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். எனில் தோல்வியுற்றார். ஓகே, வித்தியாசத்திலா? சரி, மொத்தம் வாக்கு எவ்வளவு? எத்தனை சதவீதம்? 100%. 2 பேர் தானே. இவர் 41% வாங்கியிருக்காருன்னா அவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பார்? 59. ஏ 41%, பி 59. 2 பேர்த்துக்கு எவ்வளோ வித்தியாசம்? இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 18% தான் வித்தியாசம். அப்போ வித்தியாசம் எவ்வளவு? 54,900. 54,900 எத்தனை சதவீதம்? 18%. இப்போ 54,900 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1% கிடைக்கும். இன்ட்டு 100 போட்டான்னு வரும் ஆன்சர். 1% எவ்வளவு? 3050. பக்கத்தில் 2 சைபர் சேர்த்துங்க, 100% வந்துடும். அவ்வளோதான். ஃபார்முலாலாம் கிடையாது. ஒரு வகுப்பில் 90 மாணவர்கள் உள்ளனர். அதில் 60% ஆண்கள் எனில் அந்த வகுப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? 60%. 10 ஆறும்போது 54 ஒன்று தானே ஆன்சர் இருக்குது. 54. அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வேலையே இல்லை. ராம் தனது சம்பளத்தில் 15% வாடகைக்கு கொடுக்கிறார். அவருடைய சம்பளம் 27,000 எனில் வாடகைக்கு அவர் செலவிட்டது. ஓகேவா? 10% எவ்வளவு? 2700. 5% அதில் பாதியா? எவ்வளோ வரும்? பாதி எவ்வளோங்க? 1000. அப்போ என்ன வரும்? 4050. 4050 தானே. ₹64,000 மதிப்புள்ள இயந்திரம் 12% நட்டத்துக்கு விற்கப்படுகிறது. நஷ்டம் எவ்வளவு? 10% 640. சரியா? அதில் பாதி 4ல் ஒரு பங்கு. அப்படி இல்லைன்னா இதில் 4ல் ஒரு பங்கு போடுங்க. ஏன்னா 10% 640. 2ங்கிறது என்னது? அதில் இதுதான் ஒரு ஆன்சர். கரெக்டா? இது கூட கிடையாது. இது கிடையாது. இதை தாண்டிடுச்சு. 600 தாண்டிடுச்சு. இதெல்லாம் தாண்டிடுச்சு. அப்போ இது 2 கிடையாது. ஃபஸ்ட்டே அடிச்சிடணும். பார்த்தோன்னே தெரியும். 640க்கு மேலே தான் வரணும். சரியா? 640 10%. இன்னும் 2.5%. இதில் 4ல் ஒரு பங்கு தான் 2.5%. 10ல் 4ல் ஒரு பங்கு 2.5. அது மாதிரி இதில் 4ல் ஒரு பங்கு 2.5. அப்போ இதில் 4ல் ஒரு பங்கு போட்டால் எவ்வளோ வரும்? 100 சில்லறைக்கு மேலே போயிடுது. அப்போ 700க்கு மேலே போயிடும். பார்த்தோன்னே போட்டலாம். அவ்வளோ. இது கிடையாது. இதுதான் ஆப்டிடியூடு. இதுக்கு பேர் தான் ஆப்டிடியூடு. உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, பார்த்துட்டு இருக்கிறதில்ல. இப்படி தான் இருக்கணும் ஆப்டிடியூடே. ஆக்சுவலாக 27,000 பேரில் 1971 6% கூடி விட்டதெனில் 71 எவ்வளோ பேர் இருப்பாங்க?
6%. 6% கேட்குறான். 1% 270. 6 270 போடுங்க, எவ்வளோ வரும்? 1000. சரி, அதோட கூட்டி சொல்லுங்கள். 28,620. ஏன் வீரன் ஏன் சால்வ் பண்ணிட்டோம்ல? சால்வ் பண்ணிட்டு வர சொன்னல. அடுத்தது 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராம். கிலோனா எவ்வளவு? 1000. அப்புறம் 7200ல் 18 கிராம் எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100. அது ஆன்சர் 0.25. அதான் வரும். போட்டிங்கன்னா இது காலியாயிரும். அடிச்சிங்கன்னா ஒரு 18. எத்தனை 18? 4. 1/4 பர்சன்டேஜ். 1/4% வரும். 1/4 எவ்வளவு? கால். 0.25%. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 32,000. 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ள குழந்தைகள் எண்ணிக்கை எவ்வளவு? 65 போக குழந்தை எத்தனை சதவீதம்? 35%. 35% கண்டுபிடிக்க சொல்கிறான். அவ்வளோதான். 10% 3200. 3200. ஆமாவா? 3200 தானே? அப்போ 3 3200 9600. 3200ல் பாதி 1600. அப்போ என்ன ஆன்சரு? அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வேலையே இல்லை. ஒழுங்காக கிளாஸுக்கு வந்திருக்கணும். வந்திருந்தால் தான் புரியும். 1500. இதனை 1350 விட்டுருக்கான். 1500 1350 விட்டுருக்கான். தள்ளுபடி, லாபம், நஷ்டம், தள்ளுபடின்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது, அதில் பார்ப்போம். சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு 10%. எப்படின்னு பார்ப்போம். 1500ல் 10%. 150. 150 ரூபா கழிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா விலை திருப்ப 1350. ஒரு எண்ணின் 40% என்பது 30. 150% என்ன? அப்போ 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 30/40 போட்டிங்கன்னா 1% கிடைக்கும். ஓகேவா? இன்ட்டு 1/3. இது ஆக்சுவலாக 1/3 எவ்வளோ வரும்? 3 3/4. 3/4 0.75 வரும். 3/4 0.75 வரும். இன்ட்டு 150. அது ஆன்சர். போட்டால் என்ன வரும்? 100 போட்டோம்னா 100 பிரித்து எடுத்தோம்னா 75. இன்னொரு 50. 75ல் பாதி 35. 100 சில்லரை வரும். எவ்வளோமா வருது? 112.5. அவ்வளோ. 22 மாணவர்கள் 72% மாணவர்கள் கணிதத்தில் சிறந்து விளங்குகின்றனர் எனில் எத்தனை மாணவர்கள் கணிதம் சிறந்து விளங்காதவர்கள்? சிறந்து விளங்காதவங்க. அப்போ எத்தனை சிறந்து விளங்காத எத்தனை சதவீதம்? 28. 20% எவ்வளோன்னு கேட்குறான். அவ்வளோதான். எவ்வளோ வருது ஆன்சரு? 7. இது 10%. 2 10 எவ்வளவு? 2 2 5 ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து 8%. 8னா ஒரு டிஜிட் தள்ளி வைங்க. 0.25. 8.25 எவ்வளவு? 2. அவ்வளோதான். 25 ஆரஞ்சுகள் உள்ள கூடையில் 5 ஆரஞ்சுகள் உள்ளன எனில் ஆரஞ்சுகளின் சதவீதம். 25ல் 5 எவ்வளவு? 20%. 10% 2.5. 20% எவ்வளவு? 5. ஒரு தேர்வில் 270 பேர் தேர்வு எழுதினார்கள்.
அதில் 252 பேர் வெற்றி பெற்றனர் எனில் வெற்றி பெற்றவர்கள் சதவீதம் என்ன? எவ்வளோமா? 91/3 அதான் வரும். எக்ஸின் 15%, ஒய்யின் 20% எனில் X/Y என்ன அப்படின்னு கேட்குறான். சரியா? எக்ஸின் 3 அப்படின்னா தப்பு, 4:3. ஓகேவா? பாருங்க, எக்ஸிலேருந்து வெறும் 15% தான் எடுத்திருக்கான், ஒய்யிலேருந்து 20% எடுத்திருக்கான். அப்போ தான் என்ன ஆகுது? 2 ஈக்குவலாக வருது. அப்போ எது அதிகமாக இருக்கணும்? எது பெரிய நம்பராக இருக்கணும்? எக்ஸ் தான் பெரிய நம்பராக இருக்கணும். சரியா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எழுதிடுங்க. ஹலோ, அவ்வளோதான், அவ்வளோ செகண்டு தான். நேரம் இல்லைலாம் புரியாதவங்க பண்ணுற வேலை. எழுதிங்க ரேஷியோ, அதுக்கு ரேஷியோ பார்க்கணும், பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். அது நிறுத்துங்க. 260 விட 15 குறைவாக உள்ள எண் 15%மா? 15%. 15% கம்மியாக இருக்கிற எண் 10%, 26. 5% 13. குறைங்க. அப்போ எவ்வளவு? 9, 3, 39. குறைச்சிட்டு எழுதணும். 1 வரணும். கழிச்செல்லாம் பார்க்க தேவையில்ல. கடைசியில் 1 இங்கே பாருங்கள். 60 39 கழிச்சா கடைசியில் 1 வரணும். கடைசியில் 1 வர எண் எது? அவ்வளோதான். அதுதான் ஆப்டிடியூடு. உட்காந்து கிழிச்சு போட்டுக்கிட்டு அது கிடையாது. ஒரு தொகையின் 12% 1200. அந்த தொகை என்ன? 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1% கிடைக்கும். அப்போ எவ்வளவு? 100. எத்தனை? 12ல் எத்தனை 100 இருக்குது? சரி, 1200ல் எத்தனை 100 இருக்குது? 1200க்கு 100. 1% 100. 100% இன்ட்டு 100 10,000. அவ்வளோதான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000லேருந்து 25,000 இருந்திருக்கு. 5 4ல் ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 25%. அவ்வளோதான். ஐம்பது தான். இதுதான் ஆப்டிடியூடு. ஃபார்முலா வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. சரியா? ரைட். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சுது.